ஊடகங்கள் இந்த மாதிரி நடக்குது. இப்போ எடப்பாடி பேசுறாரு. உங்களுக்காக நான் குரல் குடுக்குறேன். ஆனா எங்க செய்தி போடுறீங்களா? சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. போடுறீங்களா? போட மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றது? கடந்து போறோம்ன்னு. இது எல்லாருக்கும் நடக்குது. யாருக்கு நடக்கல? இவர்கள் ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு, ஊடகங்களுக்கு அஜெண்டாவே குடுத்து, இப்ப விஜய் வந்து இஃப்தார் விருந்து நடத்துறாரு. அன்னைக்கு என்ன அஜெண்டா? எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு என்ன அஜெண்டான்னு. குடிகாரங்க உள்ள வந்துட்டாங்க. உண்மையான முஸ்லீம் உள்ள வுடல. கட்சிக்காரங்க தகராறு பண்ணாங்க. இப்படிலாம் சொல்லுங்கன்னு சொல்லியே ஊடகங்களுக்கு செய்தி போச்சு. இப்படியே பண்ணுங்கன்னு. அத மீறிய சக்சஸ் ஆச்சா? அன்னைக்கு பெரிய ரீச் அவரு. ஏன்னா, அதை தாண்டி இவரு வந்து நோன்பு இருந்து வந்து நோன்பு தொறந்துட்டு போறாரு அப்படின்றதெல்லாம். நீங்க இதெல்லாம் நடக்குங்க. இத மீறி தான் நீங்க இது பண்ணணும். அதுக்கு நீங்க தினம், தினம் ஊடகங்களை சந்திக்கணும். இன்னைக்கு இந்த பிரச்சனையா? இப்ப நாளைக்கு இதுக்கு பதில் சொல்லணும். இத தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது ஊடகங்கள் உங்கள கவனிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க பாருங்க, விக்கிரவாண்டி தேர்தலில அந்த விக்கிரவாண்டி அந்த மாநாட்டுக்கு டைம்ல இவங்களுக்கு இருந்த ஊடக வெளிச்சமும், இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஏன் ஊடகங்கள் ட்ரால் பண்ணுது? நீங்க அப்படி தானே நடந்துக்கிறீங்க. பிறந்த நாளுக்கு வரேன்றீங்க, வீட்ட விட்டே வெளிய வர மாட்டேங்கிறீங்க. அப்ப அத ட்ரால் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? எதிர்க்கட்சி நீங்க. அப்ப கொஞ்சம் கூடுதலா தைரியமா பண்ணுவாங்க.